கதையோட ஆரம்பத்துல ரெபேக்காங்கிற ஒரு வேட்டைக்காரங்க அந்த ஊரோட ஷெரீஃபையும் ட்ரூ அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சரையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்க இந்த லேக்ல இருக்கிற முதலைங்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த லேக்ல முதலைங்க எல்லாமே ராட்சத சைஸ்ல வளருதாமா, அந்த மியூட்டேஷனுக்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கணும் தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த முதலைங்களை தண்ணிக்கு வெளியில வர வைக்கிறதுக்காக சிக்கன் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. அப்படி ஒரு சிக்கனை முதல்ல கவிட்டு போனதை பார்த்த உடனே கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை ஷூட் பண்றதுக்காக தயாரா இருக்க எங்க வரும்னு பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு அவங்க போட்டை அட்டாக் பண்ற மாதிரி வரும். நம்ம ரெபேக்கா அதை ஷூட் பண்ணிடுவாங்க. மயக்க ஊசி தான் போட்டிருந்திருப்பாங்களா. உடனே அந்த ட்ரூ தண்ணிக்குள்ள குதிக்க நம்ம ரெபேக்காவும் இந்த மாதிரி முதலைங்க இருக்கும்போது தண்ணிக்குள்ள குதிக்கிறது சரியான விஷயம் கிடையாது ஷெரீஃப், ஆனா சரி தப்பெல்லாம் பார்த்தா ஃபன் இருக்காதேன்னு அவங்களும் தண்ணிக்குள்ள குதிச்சு அதுக்கப்புறம் அந்த முதலைய எப்படியோ கயிறுல கட்டி போட்ல எடுத்துட்டு வராங்க. அதை கரைக்கு எடுத்துட்டு வரும்போது ரயன் சொல்லி ஒரு லூட்டனட் ஒருத்தன் இந்த மிலிட்டரியை சேர்ந்தவனா இருக்கும். நல்ல வேலை எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு அந்த முதலையை கொண்டு வந்து அங்க நிக்கிற கார்ல ஏத்திட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பெருசா ஒரு முதல்ல வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே ஆஹா இருக்கவே கூடாதுடான்னு வேகமா கார் எடுத்துட்டு வராங்க. ஆனா பின்னாடியே அந்த முதல்ல இவங்களை சேஸ் பண்ண வரும்போது இந்த லேக்குக்கு யாருமே வரக்கூடாதுன்னு ப்ரொடெக்ஷனுக்காக எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் போட்டிருந்திருக்காங்க. கேட்டு கிட்ட வந்தோடனே அந்த ரயன் தான் இறங்கி போயிட்டு மேக்ஸ் ஒழுங்கா கேட்டை நீக்கடான்னு கத்த அந்த மேக்ஸ் ஆக்சுவலி ரயனோட பையனா இருக்கும். அவனும் கேட்டை நீக்கிறான். ஆனா அந்த முதல்ல வர வேகத்தை பார்த்த ரெபேக்கா கண்டிப்பா அது வெளியே வந்துடும் தெரிஞ்சுக்கிட்டு காரை அப்படியே ரிவர்ஸ் எடுத்து அந்த முதல்ல மேல ஏத்துறாங்க. இந்த டிஷ்ஷும்க்குலாம் அந்த முதல்ல சாகாதுன்னு தெரியும். இருந்தாலும் அதை ஸ்லோ பண்ண கேப்ல திருப்பி காரை எடுத்துட்டு அந்த ஃபென்ஸ்ல இருந்து எப்படியோ வெளியே வந்துடுறாங்க சக்சஸ்ஃபுல்லா. உடனே அந்த ஷெரீஃப் லடில நம்ம ரெபேக்கா கிட்ட சண்டைக்கு ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. என்னமோ இந்த இடத்துல 6 இல்ல 7 அடிக்கு தான் முதல்ல இருக்குன்னு சொன்னீங்க, அது கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல இருக்கும் போலேன்னு சொன்னதுக்கு இங்க பாருமா போலீஸ்காரி 20 அடிக்கு இருக்குதுங்கிறத நானே இப்பதான் பாக்குறேன் சரியா, அதனால ஓவரா என்கிட்ட வாய் பேசிட்டு இருக்காத, இந்த லேக் அவ்வளவு பெருசு எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டுலாம் வர முடியாதுன்னு இந்த ரெபேக்கா அவங்க பாயிண்டையும் சொல்றாங்க. அப்போ ட்ரூவுமே ஒரு முதலங்கிறது 10 அடிக்கு மேல வளர்றதே வந்து ரொம்ப கஷ்டம். ஈவன் ரயனும் அதே தான் சொல்றான், மேத்தமேட்டிக்கலி அது பாசிபிள் கிடையாது. ஆனா இப்போதைக்கு இந்த ஃபென்ஸ் எல்லாம் போட்டு அதை நம்ம சேஃபா இந்த இடத்துல காட் பண்ணி வச்சிருந்திருக்கோம். இனிமேல் தான் இந்த மியூட்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு பேசிட்டு இருப்பாங்க. இவங்களோட பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் முடிய ரயன் போய் அவனோட பையன் கிட்ட அவன் இந்த ஃபென்ஸ்ல தான் ஒரு டெக்னீஷியனா வேலை செய்யறான் போல, இங்க ஏதோ இந்த ஃபென்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதுக்கான வேலையை தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறான். சோ அதனால பார்த்து வேலை செய்யடா அப்படின்னு ரயன் கொஞ்சம் அக்கறையா பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கு மேக்ஸும் கமான் நீங்க ஒன்னும் அவ்வளோ கேர் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, என்ன மாதிரியே இந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ண தான் செய்யறாங்க, அவங்க கிட்டயும் நீங்க போய் இந்த அக்கறையெல்லாம் காட்டலான்னு சொன்னா நீ ஏதாவது ஜூல வேலை செய்றீன்னா நான் உன்னை என்ன ஏதுன்னே கேட்டிருந்திருக்க மாட்டேன், ஆனா இந்த இடம் சரி நீ வேலையை முடி வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாப்ல. இன்னொரு பக்கம் ஷெரீஃப் வீட்டுக்கு போயிருந்துருப்பாங்களா, நம்ம ஷெரீஃபுக்கு ஒரு பொண்ணுமே இருக்கிறாங்க, அவங்க கூட ஜாலியா அவங்க கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க அதுவே நம்ம மேக்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான்ல டயர்ட் ஆகி ஓரமா உட்காந்து ஒரு சாக்லேட் பாரை கச்சிட்டு இருக்கும் போது சைட்ல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா அது ஒரு டர்க்கியா இருக்கும். ஆஹா வான்கோழி ஒரே அமுக்க அமைக்கிற வேண்டியதான்னு அவன் கையில வச்சிருந்த சாக்லேட் பாரை ஒரு குச்சியில சொருகி அதுகிட்ட கொடுத்து கிட்ட வர வைக்கலான்னு பார்த்தா டக்குன்னு ஒரு முதல்ல வந்து அப்படியே அதை கவிட்டு போயிருது. அதுவே நம்ம ஷெரீஃப் அவங்களோட பொண்ணை கூப்பிட்டு வெளியில சும்மா ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்களா, அந்த இடத்துக்கு நம்ம ஷெரீஃபோட பொண்ணு இருக்கிறாங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்க ஏதோ சும்மா ட்ரிப் மாதிரி போற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம ஷெரீஃபோட பொண்ணு தான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்க போயிட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நீங்க பேசிட்டு இருங்கன்னு நம்ம ஷெரீஃப் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஷெரீஃபோட பொண்ணு பேரை நம்ம பார்பரான்னு வச்சுக்கலாம். அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது சரி அந்த கேம்புக்கு டெனிஷும் வருவான் தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. ஏன்னா அந்த டெனிஸ் மேல நம்ம பார்பராக்கு ஒரு கண்ணு. அதே நேரத்துல இந்த ட்ரூ இருக்கிறான்ல அவன் ஒரு சில வேட்டைக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த முதலைய வேட்டையாடலான்னு ரயனோட பையன் மேக்ஸ் அவன் அங்க டெக்னீஷியனா தானே வேலை பார்க்கறான், அங்க ஏதோ கரண்ட் வரல போல. சோ அதனால அது என்னன்னு அவன் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கேப்ல இவங்க எல்லாருமே உள்ள பூந்துடுறாங்க அவனுக்கு தெரியாம. இன்னொரு பக்கம் போலீஸுங்கிட்ட ஊர்ல இருக்கிற பெரிய கைங்களா ஒண்ணு சேர்ந்து எதுக்கு நீங்க தேவையில்லாம அந்த முதலைங்களை இந்த மாதிரி ஃபென்ஸ் எல்லாம் போட்டு தண்ணியில பாதுகாத்துட்டு இருக்கிறீங்க, ரேதர் அது எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட வேண்டியதானே அப்படிங்கிறது தான் ஊர் மக்களோட கோரிக்கையா இருக்கும். ஆனா நம்ம ஷெரீஃப் தான் முடிஞ்ச அளவுக்கு இல்லங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு உயிரினம் தானேங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்க நம்ம ரயனும் வேற வழி இல்லாம அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைங்கிறது இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி கண்டெயின் பண்றது தான். இந்த முதலைங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹியூமன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு. ஸோ அதனால ரயனுமே அந்த முதலைங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத வகையில தான் அது எல்லாத்தையும் பண்ண போறோங்கிற மேட்ரா அவனும் சொல்லுவான். கூடவே நம்ம ரெபேக்காவையும் அந்த முதலைங்களுக்கு ஆதரவா பேச வைக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா அவங்க என்னன்னா ஆமா ஆமா அந்த முதலைங்க ஏகப்பட்ட பேரை சாகடிச்சிருந்திருக்கிறது தான், மத்தவங்களை சாகடிச்ச ஒரு முதலை எதுக்கு நாம பாலூட்டி சீராட்டி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கும் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் என்ன பண்றது அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா போட்டு தள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா, நானும் உங்களை மாதிரி தான் கை கட்டி நிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிருவாங்க.
அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட பொண்ணு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா, அதுல ஒரு பையன் இருக்கிறான்ல, அவன் பேரு தான் டெனிஸ். அவன் மேலதான் இவளுக்கு ஒரு கண்ணு. ஆனா அந்த டெனிஸ் நம்ம ஹீரோயினோட பொண்ணுகிட்ட பேசுறதுங்கிறது அங்க இருக்கிற பார்பரா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல போல. ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா. சரி கேம்புக்கு அப்புறமா வந்து உன்னை பிக்கப் பண்றேன் என்ன சரியான்ட்டு 3 பேரும் அங்க இருந்து கிளம்ப, ஐயா ஜாலி அவன் கூட ஒரு ட்ரிப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட பொண்ணு பயங்கர வெக்கத்துல இருப்பாளா. அந்த கரண்ட் கம்பியை தாண்டி இந்த வேட்டைக்காரனுங்கெல்லாம் அங்க வேட்டையாடுறதுக்காக போயிருப்பானுங்களா. ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். ஓகே நமக்கான இறை வந்துருச்சு போலயேன்னு எல்லாரும் கன் எடுத்துக்கிட்டு பொறுமையா வந்துகிட்டு இருக்க. அங்க பாறைகள் மத்தியில ஏகப்பட்ட ரத்த கரைகள் இருக்கும். அப்போ அந்த பாறைகளுக்கு மத்தியில இருந்து ஒரு பெரிய முதலவனு வர ஆரம்பிக்கும். இவங்களுமே கையில இருக்கிற கன்னை வச்சு கிராஸ்போ வச்செல்லாம் ஃபயர் பண்ணுவாங்க. ஆனா அது பெருசா எந்த ஒரு டேமேஜஸும் ஏற்படுத்தல. கொஞ்சம் கிட்ட வந்தோடனே வேட்டைக்காரங்க எல்லாரும் பயந்து போயிட்டு நாலா பக்கமும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த முதலையும் யாரோ ஒருத்தரை சேஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படியே ஒருத்தன் தப்பிச்சு வந்தவன் நேரம் அங்க இருக்கிற கரண்ட் கம்பிக்கிட்டே வந்துடுவானா. அந்த முதல்ல அப்படியே அவனை தட்டி விடும். அந்த கிரிட்ல மாட்டி பொசுங்கி போயிடுறான். இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாளா. அவளோட பொண்ணுக்காக புதுசா ஒரு புக் வாங்கிட்டு வந்திருப்பா. ஆனா அவளோட பொண்ணுமே இந்த ட்ரிப்புக்கு போக போறங்காட்டி பேக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தயாரா இருக்க. சரி வேணும்னா இந்த ஒரு புக்கையும் பேக்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவ பொண்ணு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆஹா வேலையை விட்டு வேற நேரமா வந்துட்டேமே, என் பொண்ணு வேற போயிட்டாலே, இப்ப நம்ம தனியா வீட்டுல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவ அப்படியாவே இந்த ரயன் பையன் டின்னர் போகலாமான்னு கூப்பிட்டான். போயிருந்துருக்கணுமோன்னு சொல்லிட்டு போன் பண்ற ரயனுக்கு. அதுவே நம்ம ரயனோட பையன் மேக்ஸ் இருக்கிறான்ல, அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்க. உள்ள இருந்து யாரோ கத்துற மாதிரி இருக்குமா. முதல்ல இவனும் கண்டுக்க மாட்டான். இருந்தாலும் திருப்பி யாரோ ஒருத்தர் கத்துற மாதிரியே தெரிய சந்தேகமானவன் அந்த கேட் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய், ஹே ட்ரூ நீ இது உள்ள போயிருக்கியாடா இல்ல ரெபேக்கா யாராவது உள்ள போயிருக்கீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க. அப்போ டக்குன்னு ஒரு முதல்ல வந்து நம்ம மேக்ஸ் அப்படியே கட்சி இழுத்துட்டு போயிடும். ஹீரோயினோட பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி காலேஜ் பசங்க எல்லாரும் டூர் வந்துகிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப அந்த டிரைவர் பார்த்தா போன்ல பலான படங்கள் பார்த்துக்கிட்டு டிரைவிங்ல ப்ராப்பரான கான்சென்ட்ரேஷன் இல்லாம தான் ஓட்டிக்கிட்டே இருப்பான். ஹீரோயினும் வீட்டுல இருக்க. அப்ப இந்த ரயன் இருக்கிறான்ல, அவன் வீட்டுக்கு வந்திருப்பானா. 2 பேரும் கேண்டில் எல்லாம் கொளுத்திக்கிட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. நீ மனசை மாத்திக்கிட்டியா, நம்ம 2 பேரும் திருப்பி காதலிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரயன் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அதுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம அப்படியே அவ பாட்டுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாளா. அதுவே இந்த பஸ் டிரைவர் இருக்கிறான்ல, அவன் கண்டினியூஸா பலான படங்கள் பார்த்துக்கிட்டு தெரியாம வேற ஒரு ரோடு வழியா அவன் போக ஆரம்பிச்சிருவான். அந்த ஒரு ரோடுங்கிறது நம்ம மேக்ஸ் உள்ள போய் காலி ஆயிருந்திருப்பான்ல, அதனாலேயே அந்த ஃபென்ஸுங்கிறது ஓப்பன் ஆயிருந்திருக்கும். அதை கூட கவனிக்காம டைரக்டா அந்த முதலைங்கள் இருக்கிற அந்த ஒரு லேக் பக்கமே வண்டியை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த லேக் இருக்கிற இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் பஸ்ல இருந்து இறங்கி வர நம்ம ஹீரோனோட பொண்ணுக்கு மட்டும் லைட்டா சந்தேகமா இருக்கும். அதனால கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கமா என்னன்னு கூட வந்த வாத்தியார்கிட்ட கேட்கும்போது, அதெல்லாம் கரெக்டான இடத்துக்கு தாமா வந்திருக்கோம், இவ்வளவு நேரம் பஸ்ல தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம், இதை கூட கவனிக்க மாட்டோமா அப்படின்னு அவன் பெருசா அதை சீரியஸா எடுத்துக்கல. அதுவே ரயனும் நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்க. சரி மேக்ஸ் உன்னை வீட்டுல தேட மாட்டானா அப்படின்னு ஹீரோயின் கேட்கக்குள்ள அதுக்கு ரயனும், இல்ல நாங்க 2 பேரும் பெருசா பேசிக்கிறதே இல்லை, இன்னும் சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து மேக்ஸ் அவங்க அம்மா தான் வளர்த்துனாங்க, அதனால என்னை பத்தி தப்பா ஏதோ சொல்லி வச்சிருக்கா போல, பெருசா என்கிட்ட அவன் ஒட்டவே மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கும். அதே நேரத்துல ஹீரோயினோட பொண்ணு இந்த டென்னிஸ்ங்கிற பையன் இருக்கிறான்ல, இவன் கூட உரமா வந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த டென்னிஸ் பார்த்தா நான் அந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்க போறதாவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏர்லியாவே ரிட்டையர் ஆக போறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி ஹீரோயினோட பொண்ணை மேலுக்கும் மேலும் இம்ப்ரெஸ் பண்ணி அவளுக்கு ஒரு உமா கொடுத்து அனுப்பி விட்டுறானா. அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த பார்பராங்கிற ஒரு பொண்ணு இருந்தால அவ நடந்து வர, என்னடா போலீஸ்காரியோட பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியான்னு கேட்டதுக்கு அவ சும்மா சைட் சிக் தான், நீ தான் மெயினுங்கிற மாதிரி அவளை கூட்டு போய் காதல் பண்ணிட்டு இருக்க. இப்படி இருக்கும்போது அந்த பஸ்ஸோட டிரைவர் இருக்கிறான்ல, அவன் நைட்டு எந்திரிச்சு வந்து அங்க லேக்ல சூச்சா போயிட்டு இருப்பானா. தூக்க கழகத்துல இருக்கிறவனா டாக்குன்னு ஒரு முதல்ல வந்து அப்படியே கவி எடுத்துட்டு போயிடும். கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினுக்கு சம்திங் ஏதோ சீரியஸா ஒரு கால் வரும். அதே நேரத்துல நேத்து நைட் அவங்க டிரைவர் செத்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாம காலையில எந்திரிச்சு எல்லாருமே பயங்கர ஜாலியா சில் பண்ணிட்டு இருப்பாங்களா. அவங்க கூட வந்த வாத்தியார் தான் ஆமா அந்த டிரைவர் எங்க போனா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அங்கிட்ட எங்கிட்ட உலாவிட்டு இருப்பாரா. அப்போ அந்த டென்னிஸ்ங்கிற பையனும் இன்னொரு பையனும் அங்க ஒரு ஜெட்ஸ்கி ஒன்று இருக்கும், அதை 2 பேரை எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க. யாராவது என் கூட வந்து ரைட் பண்றீங்களான்னு முதல்ல நம்ம ஹீரோயினோட பொண்ணை தான் அவன் கூப்பிடுவான். இருந்தாலும் அந்த பார்பரா இருக்கிறாள், நீ போகலின்னு நடி நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ போய் ரைட் பண்ணிட்டு இருப்பாளா. அதுவே நம்ம ஹீரோயினும் காலையில கிளம்பி வந்திருப்பா. ஆக்சுவலி இப்படி கேட்டு காலையில ஓப்பன் ஆயிருந்திருக்கும்ல, அதை பார்த்துட்டு இன்னொரு போலீஸ் தான் கால் பண்ணியிருப்பாரு. மேக்ஸ் தான் நேற்று எல்லா டெக்னிக்கல் வேலையும் பார்த்து முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புனதா சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள மேக்ஸுமே எங்க போனா அப்படின்னு எங்களுக்கு தெரியல, கேட்டு வேற அப்படியே ஓப்பன் ஆயிருந்திருக்கு. ஸோ என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் உள்ள வந்து பார்க்கும்போது அங்க நிறைய ரத்தக்கரை இருக்கிறத கவனிக்கிறாங்க. பிளஸ் ரெபேக்கா அந்த ரத்தக்கரையை தொட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ரத்தம் சிந்தின
மாதிரி தெரியுது. வாங்க இந்த பக்கம் தான் ஏதோ இழுத்துட்டு போன மாதிரி இருக்குன்ட்டு எல்லாரும் போக அந்த போலீஸுமே உள்ள இருந்து எதுவும் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் போறாரு. இங்க லேக்ல 2 பேர் ஜெட்ஸ்கி ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்களே, அதுல ஒருத்தன் ஓட்டுறங்கிற பேர்ல கீழே விழுந்துருவானா, இருந்தாலும் தண்ணியில தான் விழுந்திருப்பான். மாமையை தூக்கி விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சும்மா அவன் கத்திட்டு இருக்கும்போது சடனா பார்த்தா ஏகப்பட்ட மீன்கள் அவங்க கிட்ட வர மாதிரி தெரிய, டக்குன்னு அந்த மீன்கள் எல்லாத்தையும் மாமிசை சாப்பிடுற மாதிரி ஒரு 4-5 செகண்ட்லயே அவனோட பாடியே போட்டு கொதற ஆரம்பிச்சிருது. அதுவே பார்பரா வெறுப்பேத்தி விட்டு போனங்காட்டி ஹீரோயினோட பொண்ணு சோகமா பாட்டு கேட்டு வந்துகிட்டு இருப்பாளா, அந்த வழியா ஏதோ ஒரு கட்ட மாதிரி எல்லாம் இருக்கும். அது மேல நம்ம மேக்ஸ் இருக்கிறான்ல, அந்த முதலைகிட்ட இருந்து உயிர் தப்பிச்சு அங்க வந்து ஒளிஞ்சிருந்திருக்கான் போல. தூக்கத்துல அப்படியே உருண்டு வந்து கீழே விழுக அவனை பார்த்தோன்னே ஹீரோனோட பொண்ணு டே மேக்ஸ் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகும்போது விழிச்ச மேக்ஸும் கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்துட்டு ஹேய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, முதலவா இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாதுன்னு வேகமா நம்ம ஹீரோனோட பொண்ணு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போவானா. அந்த இடத்துல ஃபென்ஸுமே இருக்கும். அந்த ஃபென்ஸை பார்க்கும்போது தான் ஹீரோனோட பொண்ணுக்கும் புரிய வருது, ரைட்டு நான் அப்பவே நினைச்சேன் இது நாங்க சூஸ் பண்ண இடமே இல்ல, முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் மத்தவங்க எல்லாரும் இங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வேகமா அவங்கள வார்ன் பண்றதுக்காக வரும்போது அதுவே பசங்க எல்லாரும் ஜாலியா சில் பண்ணிட்டு அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. இப்படி இருக்கும்போது தண்ணிக்கு ஓரமா இருந்த ஒருத்தனை டக்குன்னு ஒரு முதல்ல வந்து அப்படியே கவ்வி இழுத்துட்டு போக அதை பார்த்த பசங்க எல்லாரும் அப்படியே அலறி அடிச்சுட்டு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்றாங்க. பார்பராவும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறாங்க. உள்ளதான் அந்த வாத்தியாருமே இருக்கிறான். இன்னொரு பையனும் ஏறலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அந்த முதல்ல அவனை கட்சி அப்படியே அதே இடத்துல சாகடிச்சிருது. ஹீரோனோட பொண்ணும் மேக்ஸ் அவங்க கேம்ப் போட்ட இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அங்க ஆல்ரெடி பஸ் மேல ஏகப்பட்ட ரத்த கரையா இருக்கிறதா பார்க்க முதல்ல ஏற்கனவே வேட்டையை ஆரம்பிச்சிருச்சுன்னு புரிய வருது. அப்போ அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு முதல்ல சேஸ் பண்ணி வர உசுர கையில புடிச்சிட்டு 2 பேரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல மேக்ஸ் தேடிட்டு மத்தவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள வந்துருப்பாங்கல்ல, அப்ப அங்க பாறைக்கு நடுவுல ஒரு முதல்ல ஒண்ணு இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு கன்னை எடுத்து அதை ஃபயர் பண்ணி காலி பண்ணிட்டு அதோட வாயை ஓபன் பண்ணி அதுக்குள்ள தான் பையன் இங்க இருக்கிறானா அப்படின்னு தேடி பார்க்க இன்னொரு முதலையோட ஸ்பைனல் கார்டு தான் வெளியில வரும். இதோட என்ன பசிக்காக தான் இனத்தை சேர்ந்த மத்த முதலைகளையே சாகடிக்கிற அளவுக்கு இது போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய வருதா. இங்க ஹீரோயினும் மேக்ஸும் எப்படியா உயிர் தப்பிச்சு வந்திருப்பாங்கல்ல, அப்போ அங்க யாரோ வராங்க. அது ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பார்பரா, அந்த வாத்தியார் ஒருத்தன், ஈவன் அந்த டென்னிஸ் இருக்கிறான்ல அவனுமே உயிரோட தான் இருப்பான். சரி யார்ட்டையாவது செல்போன் இருக்க உதவிக்காக கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலுமே யார்கிட்டயுமே போன் இல்ல, எல்லாத்தையுமே கேம்ப்ல வச்சிருந்திருக்காங்க. சரி என்ன பண்ணலாம், எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணுங்கும் போது நம்ம மேக்ஸ் தான் ஐடியா கொடுக்குறான். இப்போதைக்கு கேட்டுக்கிட்ட போனா மட்டும்தான் நம்மளால எஸ்கேப் ஆக முடியும். கேட்டுக்கிட்ட சேஃபாகவும் வேகமாகவும் போகிறதுக்கான ஒரே ஒரு வழிங்கிறது நம்ம போய் நீங்க வந்து அந்த பஸ்ஸை எடுத்துட்டு அது மூலமா போறது தான். ஸோ ஆகையால் திருப்பியும் நீங்க கேம்ப் போட்ட இடத்துக்கே போகலாம் அப்படின்னு சொன்னா அது அங்க இருக்கிற பொண்ணுங்க டெனிஸ்னு சொல்லி யாருமே ஏத்துக்கவே இல்லை. திருப்பி அந்த கேம்புக்கு போறதா இல்ல, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. வேணும்னா இங்க இருக்கிற ஃபென்ஸை தாண்டி போகலாமான்னு பார்த்தா இல்ல, அதுக்கும் வாய்ப்பு கிடையாது, அதில் கரண்ட் பாஸ் ஆகும். சரி வேற என்னதான் வழின்னு பார்த்தா வேற வழியே இல்லை, நடந்துதான் அவங்க கேட்டுக்கே போய் ஆகணும். அதுவே ரெபேக்கா, ரைனு, ஹீரோயின், அப்புறம் கூட வந்த இன்னொரு போலீஸ்னு சொல்லி 4 பேரும் அந்த கேம்ப் போட்ட இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல கேம்பே ஒரு மாதிரி நாஸ்திகேடா இருக்கிறத பார்த்துட்டு லைக் பயங்கரமா பயந்து போன ஹீரோயின் மொபைலை எடுத்து அவளோட பொண்ணுக்கு கால் பண்றா. ரிங் அங்க இருக்கிற ஒரு பேக்ல இருந்து தான் வருது. ஸோ பொண்ணு இங்க இல்ல, ஆனா போன் மட்டும் இருக்குதுன்ட்டு என்ன ஆயிருக்குமோன்னு புரியாம அவ அந்த இடத்துல கண் கலங்கி நிக்க கூட இருக்கிற மத்த போலீஸாலையும் லைக் என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அதுவே இவங்க 4 பேரும் இப்போ கேட்டுக்கிட்ட போய் ஆகணும் அப்படிங்கிறது ஓகே தான், இருந்தாலும் எவ்வளவு கிலோமீட்டர் எவ்வளவு மைல் நடக்கணும்னு தெரியலையேன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட பொண்ணும் கவலைப்படாதீங்க, நேரத்துக்கு நம்ம காணோம், நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு தெரிஞ்சோன்னே கண்டிப்பா நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது முயற்சிகள் எடுத்துருப்பாங்க, கொஞ்ச நேரம் நம்ம சர்வை பண்ணாலே போதுமானதுதான் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கவே அப்போ நம்ம மேக்ஸ் இருக்கிறான்ல அவனுக்கு ஏதோ ஒரு விதமான ஸ்மெல் ஒன்று வரும். ஏதோ தீப்பத்தி வச்சிருந்திருக்க மாதிரியான ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். ஈவன் நேத்து நைட்டு கூட யாரோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த குரல் கேட்ட காரணத்துக்காக தானே மேக்ஸ் கேட் ஓபன் பண்ணிட்டே உள்ள வந்திருப்பான். மேபி இந்த முதலைங்களை வேட்டையாடுறக்கோ இல்ல மான வேட்டையாடுறக்கோ ஏதாவது வேட்டைக்காரங்க உள்ள வந்திருப்பாங்களோ, அப்படி யாராவது வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு அந்த ஸ்மெல்ல தேடி அவங்க வர ஆரம்பிக்க அதுவே இவங்க எல்லாரையும் தேடிட்டு போட் எடுத்துட்டு நம்ம ஆளுங்களும் அங்க ஒவ்வொரு கரையோரமா சுத்திட்டு இருக்கிறாங்களா. இவங்க 6 பேருமே அந்த தீப்பத்தை வச்ச இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல யாரோ ரொம்ப நாளா தங்கறதுக்கான ஏதோ செட்டப் எல்லாம் போட்ட மாதிரி தெரியும். யாரா இருக்கும், யாராவது இருக்கிறீங்களா என்னன்னு கத்தி கூப்பிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கிற கட்டை மேல ஒரு மனிதனோட கை இருக்கிறத பார்த்து ஹீரோனோட பொண்ணு பயந்து போகிறாளா. சரி கேம்புக்குள்ளதான் யாரா
இருக்கிறாங்கன்னு டீ பார்த்தா கேம்ப்ல ஒரு முதலை இருக்கும். ஆல்ரெடி ஒரு வேட்டைக்காரன் இருந்திருக்கான் போல. அவன் அந்த முதல்ல இப்பதான் போட்டு தள்ளி சாப்பிட்டு இருக்க. அவ்வளவுதான் ஹீரோயினை பார்த்தோன்னே சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. இருக்கிற எல்லாருமே மாறி மாறி நாலா பக்கம் ஓட ஆரம்பிக்க அப்ப அந்த பார்பராங்கிற பொண்ணு தெரியாம அங்க இருக்கிற ஒரு டிராப்ல வந்து கால் வச்சு மாட்டிக்கிறாளா, அப்படியே தலையெல்லாம் தூக்கி பிடிச்சிருந்திருக்கும். அந்த முதலைக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அசால்ட்டா எகிரி அவ தலையை கடிச்சு அப்படியே காலி பண்ண. மேக்ஸுமே ஹீரோயினோட பொண்ணு எங்க போனான்னு தெரியாம அவ பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதுவே ஹீரோயினோட பொண்ணு அந்த முதலைக்கு பயந்து வேகமா ஓடி வந்துட்டு இருப்பா. அப்படி ஓடி வந்தவ அங்க இருக்கிற ஒரு வேலியில தெரியாம கீழே விழுக உள்ளுக்குள்ள ஆல்ரெடி இறந்து போன ஒரு வேட்டைக்கார ஒருத்தன் இருப்பானா. அவளை பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வந்த முதலையுமே அந்த குழிக்குள்ள விழுந்துரும். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினோட பொண்ணை அந்த குழிக்குள்ள வச்சு காலி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண ஹீரோயினோட பொண்ணை தேடிக்கிட்டு மேக்ஸும் வந்துருப்பானா. எப்படி அந்த குழிக்குள்ள தான் இருக்கிறாங்கிறத பார்த்தாடுறான். உடனே அவளுக்கு உதவி பண்றதுக்காக வெளியில இருந்து ஒரு பெரிய கல்லா தூக்கி அந்த முதல மேல போடும்போது இந்த கேப்ல அங்க ஆல்ரெடி ஒரு வேட்டைக்காரன் இறந்திருந்தான்ல, அவனோட கன் ஒன்று இருந்திருக்கும். அதை எடுத்த ஹீரோயினோட பொண்ணும் அந்த முதலையோட முகத்திலே அந்த கன்னை வச்சு ஃபயர் பண்ற. அது ஒரு ட்ரான்குலைசரா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த கன்னோட ஷார்ப்பான எட்ஜை வச்சு அந்த முதலையோட முகத்திலே பயங்கரமா டேமேஜ் பண்ணி எப்படியோ அதை காலி பண்ணி விட்டுறான். அவளை திருப்பி வெளியில் எடுக்கிறதுக்கு ஏதாவது கயிறு கிடைக்குமான்னு மேக்ஸ் பாக்குறதுக்காக போக இங்க பசங்க எல்லாரையும் தேடிக்கிட்டு இவங்க 4 பேரும் போட்ல சுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ பசங்களை கண்டுபிடிக்க முடியல. மேபி எலக்ட்ரிஃபை பண்ணி இந்த ஃபென்ஸ் எல்லாம் போட்டு இருந்திருக்காங்கல்ல, அதுல இருக்கிற அந்த கரண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாமா, அது மூலமாவது நம்ம பசங்க எல்லாரும் தப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போறதுக்கு ஒரு வழி உருவாகும்ல அப்படின்னு சொன்னாலும் அது ஓவராலா பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஐடியா மாதிரி தெரியலாம். இருந்தாலும் ரைனா இருக்கட்டும் நம்ம ரெபேக்காவா இருக்கட்டும் 2 பேருமே அதை பண்ண வேணாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பயங்கர விகோரியஸா இருக்கிற இந்த எல்லா முதலைங்களையுமே தடுக்கிறதுக்கு இருக்கிறது அந்த ஃபென்ஸ் மட்டும்தான். அதுல இருக்கிற கரண்ட்டையும் பிடுங்கி விட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையுமே நாம ஆபத்துல போடுற மாதிரி இருக்கும், நம்ம பசங்களை காப்பாத்துறதுக்காகங்கிற ஒரு பாயிண்ட். இன்னொன்னு நம்ம அந்த கம்பியில இருக்கிற கரண்ட்டை வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படிங்கிறது நம்ம பசங்களுக்கு எப்படி தெரிய வரும், அவங்களுக்கு எப்படி அது தெரியும். ஆஸ் யூஷுவல் அதில் கரண்ட் இருக்குதுன்னு நினச்சிட்டு அவங்க அதுலேருந்து தப்பிக்காம கூட இருப்பாங்கல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பார்பராவோட தலையை அந்த முதல்ல கவிந்து இருக்கும்ல, அவளோட பாடியை அந்த ப்ரொஃபஸர் தான் கீழே இறக்கிட்டு இருக்கு. அவளோட பாடியை பார்த்தோன்னே நம்ம டென்னிஸ்லாம் பயங்கரமா வாமிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ மேக்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு டே இங்கே தான் இருக்கிறியா சீக்கிரவா. ஹீரோனோட பொண்ணு அங்கே ஒரு வேலையில் விழுந்துட்டு அவளுக்கு போய் உதவி பண்ணணும்னு சொன்னா அவனால பயத்தில் நகரவே முடியாம இருக்கிறான். போட்ல பசங்களை தேடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ கரையோரமா நம்ம ட்ரூ இருக்கிறத கவனிக்கிறாங்க. அவன் எப்படியோ அந்த முதலைகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான் போல. அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல கட்டு போட்டுக்கிட்டு நம்ம மேக்ஸுக்கு என்னாச்சு, மேக்ஸுக்கு இது பார்த்தியான்னு ரைன் கேட்கும்போது இல்ல மேக்ஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னு. ஆக்சுவலி அவன் உள்ள வந்ததுக்கு காரணமே இங்க இருக்கிற முதலைகளை போட்டு தள்ளுறதுக்காக ஏகப்பட்ட வேட்டைக்காரங்களை கூட்டிட்டு வந்திருந்தேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். ஹீரோயினோட பொண்ணு அந்த குழிக்குள்ள இருக்கும்போது அந்த வேட்டைக்காரனோட பாடியில ஏதாவது போன் கீது இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ ஒரு மொபைல் ரிங் ஆகுற மாதிரி தெரியுமா, அது இறந்து போன அந்த முதலையோட வாயில இருந்துதான் சத்தம் வரும். ஆனா இவ்வளவு அப்படியே லைட்டா பயத்திலேயே இறந்து போன அந்த முதலையோட வாயை ஓபன் பண்ணி எப்படியோ போனை எடுத்துட்டு முதல்ல வந்த காலை கட் பண்ணி விட்டுட்டு அவங்க அம்மாக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ண. நம்ம ஹீரோயினும் போனை அட்டன் பண்ண உடனே எங்க இருக்கிற என்ன ஏதுலாம் கேட்கும்போது இந்த மாதிரி இங்க இருக்கிற ஒரு குழியில வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னும் முதலைங்களாம் சேஸ் பண்ணது அப்படின்னும் கூடவே மேக்ஸ் வந்து எங்க கூட தான் இருக்கிறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா சிக்னல் வந்து கட் ஆயிருது. ஆனா நம்ம ஹீரோயின் அவ பொண்ணுகிட்ட பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆறுதல் ஆயிடுறா. ஓகே மேக்ஸும் சரி இப்போ ஹீரோனோட பொண்ணும் சரி 2 பேர் உயிரோட இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சலான்னு ஒரு நம்பிக்கை வருது. அதுவே மேக்ஸும் அந்த டென்னிஸும் ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோனோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல போட்ல வந்துகிட்டு இருந்தா இவங்கள டக்குன்னு ஒரு முதல்ல ஒண்ணு அட்டாக் பண்ணிருமா. தண்ணிக்குள்ள விழுந்தாலும் விழுந்து எந்திரிச்சு எப்படியோ அந்த பஸ் கிட்ட தான் அவங்க வந்து நிக்கிறாங்க. அப்படியே தண்ணியில முதல்ல இது வந்தா ஷூட் பண்ணிடலான்னு ரெபேக்காவும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப டக்குன்னு இன்னொரு போலீஸ் இருந்தார்ல, அவரை அந்த முதல்ல அப்படியே அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடும். சரி எப்படியாவது நம்மளாவது தப்பிச்ச மேல இவங்க பஸ் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த ட்ரூவை அடியில இருந்து ஒரு முதல்ல அப்படியே கவி அவனை இழுத்துட்டு போக ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திருக்க எவ்வளவோ முயற்சி எல்லாம் பண்ணுவா. இருந்தாலும் வேலைக்காகாது, ட்ரூ காலி. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட பொண்ணு மேக்ஸும் அந்த டென்னிஸும் காப்பாத்திருப்பாங்க. திருப்பியும் ஏற்கனவே ஒரு கேம்ப்ல இவங்க முதலைய பார்த்தாங்களே, அதே கேம்ப்ல தான் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருப்பாங்க. அப்போ மேக்ஸ் அங்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்கக்குள்ள ஒரு போட்டோட கீ ஒன்று இருக்குமா. ரைட்டு, போட்டோட கீ இருக்கு, வாங்க இங்க பக்கத்துல ஏதாவது போட் இருந்துச்சுன்னா அது மூலமா எஸ்கேப் ஆகலான்னு எல்லாரும் கரையோரமா அப்படியே நடக்க ஆரம்பிப்பாங்களா. அப்படி நடந்து வரக்குள்ள அந்த
இடத்துல தண்ணியில ஒரு போட்டுமே இருக்கும். ரைட், இப்போ போட்டை போய் நம்ம எடுத்துட்டு வந்தா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த போட்டுக்குள்ள ஒரு ஆளுமே இருப்பான். அவனும் ஒரு எஸ்கேப் பண்ண வேட்டைக்காரனா தான் இருக்கும். அவனை பார்க்கும் போதே அவன் கையில துப்பாக்கி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு, ரைட் நீங்க என்ன ட்ரூ கூட வந்த ஒரு ஆளா அப்படின்னு கேட்கும்போது அந்த வேட்டைக்காரனும் ஆமான்னு அதெல்லாம் ஒத்துக்கிறானா. சரி அந்த போட்டை கொஞ்சம் திருப்பிட்டு வரீங்களான்னு கேட்டா, இல்லப்பா போட்ல கீ இல்ல அதனால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொன்னா, அந்த கீ எங்ககிட்ட இருக்கு. சோ யார் இந்த கீ அவர்கிட்ட கொண்டு போறதுன்னு யோசிக்கும் போது நம்ம டெனிஸ் பயங்கர வேகமான ஒரு ஸ்விம்மர் போல இருந்தாலும் அவங்கிட்ட கொடுத்தா இல்ல என்னாலலாம் அந்த தண்ணிக்குள்ள இறங்க முடியாதுன்னு பயப்படுவான். இருந்தாலும் அந்த வேட்டைக்காரன் கன்னை எடுத்து காமிச்சிட்டு, கமோன் என்கிட்ட கன் இருக்குது, நீங்க தண்ணியில இறங்கி தைரியமா வாங்க, ஏதாவது முதல்ல அட்டாக் பண்ண வந்துச்சுனாலும் இந்த கன்னை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நான் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்றேங்க போது யாருமே முன் வரல. ஆகையால் நம்ம மேக்ஸ் சரி கழுத போய் தொலைதுன்ட்டு அவனே தண்ணிக்குள்ள இறங்கி அந்த கீ எடுத்துட்டு நீந்தி வரானா. அப்போ திடீர்னு அங்க ஒரு முதல்ல வந்துட்டு வேகமா தண்ணிக்குள்ள இறங்கினா நம்ம மேக்ஸ் அட்டாக் பண்றதுக்காக வர அந்த வேட்டைக்காரனும் கையில் வச்சிருக்க கன் மூலமா அந்த முதலைய ஷூட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ பண்றான். இந்த கேப்ல சக்சஸ்ஃபுல்லா நம்ம மேக்ஸ் அந்த போட்ல ஏறி வந்துடுறானா. இதோட தம்பி உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் போலையான்னு அந்த வேட்டைக்காரனும் பாராட்டுறான். அப்புறம் என்ன ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி போட்ல ஏறுங்க வாங்க இது இங்கிருந்து எஸ்கேப் ஆகலன்னு சொன்னா அந்த வாத்தியார் இருக்கிறான்ல அவன் வந்து வேண்டான்னு சொல்லுவான். தேவை கிடையாது, நம்ம இதே இடத்துல இருப்போம், இந்த ஃபென்ஸ் பக்கத்துல இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால தப்பிக்க முடியும்னு சொல்லும் போது அட போயான்ட்டு அந்த டெனிஸ் முதல்ல தண்ணியில இறங்கி அவனும் நீந்தி வந்துடுறான். ஹீரோயினோட பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்கிறாள் அவளும் வந்துடுறான். இப்போ ஹீரோனோட பொண்ணு தான் கடைசியா வர வேண்டியது. அந்த வாத்தியார அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகலான்னு முயற்சி பண்ணாலுமே அவரு இல்ல இப்படி போட்ல போறதுமே சரியா இருக்காதுன்னு தான் சொல்லுவாரா. சரி நீங்க இங்கே இருங்கன்ட்டு ஹீரோனோட பொண்ணுமே தண்ணியில இறங்கி எப்படியோ சேஃபா போட்ல ஏறிடுறாளா. ஆனா அந்த வாத்தியாருமே கரையோட நிக்கிறது டேஞ்சரஸ்ன்னு அவரு மேல ஏறதுக்காக முயற்சி பண்ணி போனா அதுக்குள்ளயுமே அந்த முதல்ல வந்து வாத்தியார கட்சி காலி பண்ணிடுது. ஹீரோயின் ரெபேக்கா அப்புறம் நம்ம ரைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு திருப்பியும் ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ரெஸ்கியூக்காக போட்டை வர வச்சிருந்திருப்பாங்க போல. அவங்க ஒரு போட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு டீம் இன்னொரு போட்டுன்னு சொல்லிட்டு 2 போட் எடுத்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவே இங்க வேட்டைக்காரன் நம்ம பசங்க எல்லாரையும் போட்ல கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான்ல. அப்போ நம்ம ஹீரோனோட பொண்ணெல்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பா. நான் லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வந்த புக் எல்லாமே வந்து அதே இடத்துல அந்த பஸ்லயே விட்டுட்டு வந்துட்டேன். போச்சு போ லைப்ரரிக்காரன் எனக்கு ஃபைனை போட்டு தீட்ட போறான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க. உனக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்துல அது ஒண்ணுதான் உனக்கு பிரச்சனையா தெரியுது இல்ல அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் கேவலமா ஒரு பார்வை பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போகாம அங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு அந்த போட்டை கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் இறங்கி வர. அப்போ டக்குன்னு அந்த டெனிஸ் பார்த்தா கன்னை எடுத்து அந்த வேட்டைக்காரனோட தலையிலேயே வச்சுட்டு என்னுடைய மரியாதை எங்களை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போ, தேவையில்லாம இங்கே எல்லாம் போட்டை நிறுத்திட்டு இருக்காதுலான்னு சொன்னான். டே குழந்தை நான் ஒரு வேட்டைக்காரன்டான டாக்குன்னு அவன்கிட்ட இருக்கிற கன்னை அப்படியே பிடுங்கி அவனுக்கு நேராவே கன்னை பாயிண்ட் பண்றான். யோ என்னையா பண்ற அப்படின்னா நீ இன்னும் எங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணலையான்னு கேட்டதுக்கு கமான் காப்பாத்த முயற்சி பண்றேன் அப்படின்லாம் எதுவும் கிடையாது, இருந்தாலும் எனக்கு சில வேலையாக வேண்டியதா இருக்கு, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏகப்பட்ட பேரை நான் ஏற்கனவே இழந்துட்டேன், அதனால கொஞ்சம் காசு பணம்லாம் சம்பாதிக்க வேண்டியதா இருக்குப்பா, இங்கிருந்து தப்பிச்சா காசு பணத்தோட போகணும்ல, அதனால நீங்களாம் என்ன பண்றீங்கன்னா என் வேலையில தேவையில்லாம தொந்தரவு பண்ணாம மரியாதையா இங்க இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள கமுக்கமா இருக்கிறீங்களாமான்ட்டு அவங்க எல்லாரையும் அங்க இருக்கிற ஒரு உடன் வீடு ஒண்ணு இருக்கும் அதுக்குள்ள கம்முனு 10 நாப்புல போய் உட்காந்துருப்பீங்களாமா, நான் எனக்கு தேவையான விஷயங்களை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேனாமா அப்படின்னு அவங்களை விட்டுட்டு அங்க இருந்து போக வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ஹீரோனோட பொண்ணெல்லாம் சும்மா இல்ல அங்க இருக்கிற அடுப்பை வந்து எரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த அடுப்பை எரிச்சோம்னா கண்டிப்பா புகை வரும், புகை வந்துச்சுன்னா அதை பார்த்து நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மள கண்டுபிடிப்பாங்கிறது அவளோட யூகம். சரி அந்த வேட்டைக்காரன் எங்க போனான்னு பார்த்தா அவனும் இந்த கரைக்கிட்ட தான் போயிருந்திருப்பான். இந்த தடவை முதலைய வேட்டையாடாம அந்த முதலைங்க கரையோரமாவே சில முட்டைகள்லாம் போட்டு போயிருந்திருக்கும். சூப்பரா இந்த முட்டைகளை மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட வேண்டியதான். அப்படியே இந்த குட்டிங்கள் எல்லாத்தையும் நானே வளர்த்தி பயங்கரமா காசு பாத்திரலாங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசிக்கிட்டு இருப்பாப்ல. இங்க போட் எடுத்துட்டு இவங்க 2 பேருமே வந்து லைக் பசங்களை தேடிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வாக்கி டாக்கி மூலமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில பேர் வந்திருக்காங்க, சில டீனேஜ் பசங்களா வந்திருக்காங்க, ஏதோ முதலைங்களோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்களாமா அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே இதை கேட்ட ஹீரோயினுக்கும் ரைனுக்கும் ஹாப்பி ஆயிருது, ஒருவேளை நம்ம பசங்க தான் தப்பிச்சு வந்திருப்பாங்கன்னு. ஆனா அங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தா இல்ல அது அவங்க பசங்க இல்ல, ஆக்சுவலி இன்னும் தப்பிச்சு சில பசங்க தான் எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்க. இப்போதைக்கு தான் பொண்ணு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயின் திருப்பியும் காட்டுக்குள்ள போகலான்னு இருந்தா அந்த ரெபேக்கா நிறுத்திட்டு எவ்வாறு நீ ரொம்ப ரூல்ஸ் பேசிட்டு இருந்தாலும் வேலை கேட்காது, இறங்கி ஏதாவது பார்த்தாதான் உன் பொண்ணை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல சரி இறங்கி ஏதோ ஒன்று பார்க்கலாம், இருந்தாலும் இங்க ஒரு வீடு ஒன்று இருக்கும்ல மேபி அங்க போய் ஒளிஞ்சிருப்பாங்களோன்னு அந்த வீட்டை செக் பண்ணலான்னு கிளம்புறாங்க. அந்த வேட்டைக்காரனும் கரையோர இருந்த ஏகப்பட்ட முட்டைகளை அவனோட பேக்ல அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பான். இங்க வீட்டுல இவங்கெல்லாம் நெருப்பரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த டெனிஸுக்கு இந்த ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரியே தோணல. எதுக்கு ஸ்டூபிடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, கம்முனு இந்த வீட்டுல இருந்து வெளியில எஸ்கேப் ஆகி போய் ஏதாவது வேற ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேடி பார்க்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம மேக்ஸ் தான் கொஞ்சம் பொத்திட்டு தான் இறான் அப்படின்னு சண்டை போட்டு இருப்பானா. அப்போ அந்த ஃப்ரெண்டு புள்ள இருக்கிறாள், ஸோ அவங்க எங்கேயாவது பாத்ரூம் கீது இருக்குமான்னு அங்க இருக்கிற
இருக்கிற ஒரு டோர் ஓபன் பண்ண பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட எலும்பு துண்டுகள்லாம் கிடக்கும். யாரா இந்த அளவுக்கான மாமிசத்தை சாப்பிட்டதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம அவ இருக்க. கைஸ் கொஞ்சம் இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவ லைட்டா திரும்பும் போது டக்குன்னு ஒரு முதல்ல வந்து அப்படியே அவளை பிடிச்சிடும். உடனே ஹீரோயினோட பொண்ணு அங்க இருக்கிற ஒரு இரும்பு கம்பிலாம் எடுத்து வந்து அந்த முதலையை போட்டு குத்துன்னு குத்தி எப்படியோ அந்த முதலையோட வாயில இருந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணை வர வச்சிடுறாங்க. இருந்தாலும் அவளுக்கு பயங்கரமா பாடி எல்லாம் டேமேஜ் ஆயிருந்திருக்கும் போல. இப்படி இருக்கக்குள்ள ரைன் நம்ம ஹீரோயின் ரெபேக்கான்னு சொல்லி 3 பேரும் போட் எடுத்துக்கிட்டு அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்கல்ல. கரெக்டா அவங்க வரும்போது தான் அந்த வீட்டுல இருந்து முதலைக்கு பயந்துகிட்டு மத்த 4 பேருமே வெளியில வருவாங்க. எப்படியோ பசங்க இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்த உடனே கரைக்கு வந்துட்டு கட்டி பிடிச்சி அப்படி எல்லாரும் பயங்கரமா பாசமலை எல்லாம் பொழிஞ்சிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த போட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு முதல்ல அவங்களை அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ண உடனே ரெபேக்கா தான் கன்னை வச்சு ஃபயர் பண்ணி அதை மட்ட பண்றாங்க. ரைட்டு எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாகும் போது அந்த வேட்டைக்காரன் இருக்கிறான்ல அவன் அந்த முட்டைகள்லாம் எடுத்துட்டு வருவானா. அவனை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கா இருக்கட்டும் ரைனுக்கா இருக்கட்டும் ரெபேக்காக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஒரு வேட்டைக்காரன்டான்னு. இருந்தாலும் அவன் கமான் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நான் அரெஸ்ட் பண்ணி எங்கேயாவது போடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் பசங்களை காப்பாற்றினே நான் தான். ஆனால் இப்போதைக்கு நானே என்னை காப்பாற்றிக்கணும். அதனால காப்பாற்றின பசங்களில் ஒருத்தனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு டக்குன்னு மேக்ஸை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்க போலீஸ் யாரும் என்கிட்ட வராதிங்க, நான் ஃபாலோ பண்ணாதீங்க, நான் உயிர் தப்பிக்கணும், அதுக்கு இவனையும் யூஸ் பண்ணிக்கிறேன் சரியானு. அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்களா. இப்படி இருக்கும்போது அங்கே தண்ணியில் போட்டோட செயினில் ஒரு முதல்ல மாட்டிக்கிட்டு இவங்களை கடிக்கிறதுக்காக பயங்கரமாக துளிக்கிட்டு இருக்குமா. இவங்க இருக்கிற கன்ஸ் எல்லாம் வச்சு எப்படியோ அந்த முதலையை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. அப்போ டக்குன்னு பின்னாடி இன்னொரு முதல்ல அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நாலா பக்கம் பிரிஞ்சு போயிடுறாங்களா. அதுவே இந்த வேட்டைக்காரன் போலீஸ்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு நம்ம மேக்ஸ் தனியா கூட்டிட்டு வந்திருப்பான்ல. அப்போ அங்க எஸ்கேப் ஆனதுல அந்த டென்னிஸ்ங்கிற பையன் பார்த்தா முதலைகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்கி இருந்திருப்பான். அதை மேக்ஸ் கவனிச்சுட்டு அட முட்டா பயிலி அது தண்ணிக்குள்ள தாண்டா இன்னும் வேகமா இருக்கும், அதுக்குள்ள எங்கடா இறங்கிட்டு இருக்கிறான்னு அந்த டென்னிஸை காப்பாத்துறதுக்காக இவனும் தண்ணியில இறங்குறான். அப்ப அந்த வேட்டைக்காரனும் கமான் மேக்ஸ் நீ தண்ணியில இறங்கி எங்கேயாவது இறந்து போயிடாத, கமான் மேல ஏறி வா, அவன் செத்துட்டு போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த கேப்ல பின்னாடி வந்த ரைன் வேட்டைக்காரனோட வாயிலே ஒன்று கொடுத்துட்டு மேக்ஸ் தண்ணிக்குள்ள இருக்க வேண்டாம் மேலே ஏறி வான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த முதல்ல ஒன்று டென்னிஸை சேஸ் பண்ணுச்சுல்ல, அதை யாரோ அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோஸ் வந்து பேக்கப் டீம் கூப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு பெரிய பெரிய ஆரோஸ்ல யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்களா. இந்த கலவரத்துல ஹீரோயின் எப்படியோ அவளோட பொண்ணையும் அந்த ஃப்ரெண்டு பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்தா பின்னாடியே ஒரு முதல்ல அவங்களை கடிக்கிறதுக்காக வரும். ஹீரோயினுமே கன்னை வச்செல்லாம் ஃபயர் பண்ணி பார்த்தாலே எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, அது பயங்கர பெருசா இருக்கும். செம்ம க்ளோஸ்ல வந்ததுக்கு அப்புறம் டக்குனு அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக அவ்வளவு வேகமா வந்த முதல்ல டைரக்டா அங்க ஃபென்ஸ்ல மாட்டி அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இறந்து போயிடும். அப்பதான் காட்டுக்குள்ள இருந்து நம்ம ரெபேக்காவும் கன்னோட வந்திருப்பாங்க. இறந்து போன அந்த முதலைய பார்த்துட்டு அட போலீஸே இருக்கிறதுலே பெரிய முதலையா நான் தான் போட்டு தள்ளணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அதை எனக்கு முன்னாடியே நீ முந்திக்கிட்டியா அப்படின்னு லைட்டா சோகமாகறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில அந்த வேட்டைக்காரன் இருக்கிறான்ல அவன் கண் விழிச்சு எந்திரிச்ச உடனே பேக்ல இருக்கிற முட்டையை பார்த்தா ஆல்ரெடி மொத்தத்தையும் நசுக்கி ஆம்லேட் போட்டுட்டான் போல. போச்சா அப்படிங்கிற மாதிரி விரக்தி ஆகும் போது அந்த இடத்துல ஒரு முதல்ல அவனுக்காக காத்துட்டு இருக்குமா. டெஃபினட்டா அதுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியல, அது அவரை கட்சி காலி பண்ணுதான். அடுத்த நாள் காலையில ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நம்ம ஹீரோயின் அவளோட பொண்ணுகிட்ட பயங்கர எமோஷனலா அப்படியே ஃபீலிங்ஸ் பொங்க பேசிக்கிட்டு இருக்க. அதுவே நம்ம ரைன் பையன் மேக்ஸ் கிட்ட பேச வரும்போது இங்க பேரு ரொம்ப பாசனேசம் இருக்கிற மாதிரி பேசினீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ரெபேக்கா இருக்கிறாங்களா, அவங்க ஒரு முதலைய வேட்டையாடி அதோட தலையை கொண்டு வந்து வீட்டுல மாட்டிட்டு அப்பாடா அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சீன் கட் பண்ணா ஒரு லேடி ஜாகிங் போயிட்டு இருக்க. பின்னாடி ரேடியோல ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று வரும், எங்க ஊர்ல இருக்கிற எல்லா முதலைகளையும் நாங்க காலி பண்ணிட்டோம், இனிமேல் இந்த இடத்துல முதலைங்களே கிடையாது, இருக்கிற எல்லாருமே முதலைங்க உங்களை அட்டாக் பண்ண வருமோ இல்லையோ அப்படிங்கிற பயத்துல நீங்க ஸ்விம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாருமே ஜாலியா எந்த ஒரு பயமும் இல்லாம வந்து ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவர் முடிய டக்குன்னு ஒரு முதல்ல வந்து அந்த ஜாகிங் போயிட்டு இருந்த லேடியை பிடிக்க அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.